சண்டே ஆஃப்டர்நூன் இன்னைக்கு மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுலேயே வேக வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. மட்டன் மசாலா ஒரு 20 கிராம் போட்டாச்சு. 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்தாச்சு. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வேக வச்ச மட்டனை இப்போ அதில் சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பிறகு நார்மல் அரிசி தான் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி அதுதான் போட்டேன். நான் பாஸ்மதி ரைஸ்லாம் போட்டேன். ஒரு விசில் விட்டுட்டு அப்படியே தம்மில் விட்டுட்டு இறக்குனோன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். மட்டன் கூட ரொம்ப சாஃப்டாக வெந்திருந்தது.